அதெல்லாம் நான் எப்போ 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ படிக்கும் போது இருந்துச்சா. அப்பா இதெல்லாம் போய் பேசலாம் பாரு, எப்படி போய் பேசலாம்னு தெரியல. ஆனா நிஜமா நானு அந்த டிஜிட்டல் கார்டு பாத்திருக்கேன், அதுல வாங்கியிருக்கேன் நானு. இது இல்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையா எங்க போது இருந்துச்சு, அது வேணா எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல அது எங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்குறது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு கூட அப்ப. நீ வாங்கிட்டியா இப்போ உனக்கு தனியா? இல்ல குடும்பத்தை பிரிக்கூடாது ப்ரோ. யாரையா நீ? அப்போ உன் ஒய்ஃப் பேர் எப்படியா சேர்ப்ப? சேர்த்துட்டேன் நானே தான் ஃபேமிலில சேர்த்துட்டியா? ஆமா எந்தலயே சேர்த்தேன். என்ன சின்னவரை தான் சேர்க்கணும், பெரியவரை சேர்த்துட்டேன், சின்னவரை சேர்க்கணும். நீங்க சென்னைக்கு தனி கார்டு வாங்கினா 2,000-3,000 ரூபாய் தனித்தனியா வாங்கிருக்கலாம்ல பண்டிகை அப்பெல்லாம். வடப்பாடி ஒரு செமையா ஒரு மேட்டர் பார்த்தையா இப்பதான். குட்டி பசங்களை வச்சு டிவிக்கு ஒழுகுன்னு இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போடல சொல்லலாமா? 2 மொபைல்ல ஒன்னு ஸ்டாலின் படிச்சாச்சு. இன்னொரு இதுல விஜய் வேட்பாளர் வந்து குழந்தைய வந்து ஸ்டாலின் எடுக்க சொல்லி ஜென்சி விருதுநகர் வச்சுட்டு என்ன படப்பாடி இப்படி இறங்கிட்டானுங்க. அதுல ஒருத்தவன் போட்டு இந்த அக்கா டிஎம்கேவான்னு கேட்டான், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அவ கக்கானு போட்டுருந்தா, அக்கானு கடை போடல, கட்சி போட்டுருந்தா பாத்தியா படப்பாடி? என்ன இப்படி இறங்கினானுங்க விட்டா? ஐயோ கண்டென்ட் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாடு போல. டேரக்டர் ஒரு 10 பேரை கதை ரெடி பண்ணி இன்ஸ்டாக்கே தனியா டீம் செட் பண்ணுவானுங்க போல விட்டா இவனுங்க. இன்னும் மூக்கு சீந்திட்டு இருக்கான் பழைய கோட்டு. இது நீங்க வந்து இது பண்ணிட்டாங்க, மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. அது என்ன கவர்ச்சியில விழுந்துட்டாங்க. 2 குழந்தைங்க பேசுற வீடியோவை நீங்க எடுத்து வச்சிருக்க, பிளர் பண்ணி போட்டு விடுறாரு. இப்போ உட்காந்து குழந்தைங்களை வச்சு பேச விட்டுட்டு இருக்கானுங்க. அன்பா விஜிலாண்டி ஏதோ ஒரு தனியா ஸ்பேஸ்ல இருந்தியாமா, லிங்க் கூட அனுப்ப மாட்டேன். இவன் அந்த குரூப்ல சேர்த்து விட விஜில ரொம்ப ஃபீல் பண்றான். ஆமா நேத்துல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்ல விஜில. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல காய்ஸ். நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என் பேர் பார்த்திபன். விஜிலாண்டி பேர் காரணம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல தான் சேர்த்துடலாம்ல. பொழுதுனிக்கு ஒரு சரியா விஜில ஏன் அவன் கடை கேட்க பொழுதுனிக்கு காலையில இதேதான் கேட்டுட்டு இருக்கு சேமா. நீ இவருக்கு ஆசை போல இவரு சேர்த்து என்னெல்லாம் இல்ல, அவன் ரொம்ப சின்ன பையன். முதல்ல சேமாவை சேர்த்து விடியா, எங்க போனாலும் அதை தூக்கிட்டு நான் குரூப்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டிருந்தேன் பாத்தியா இல்ல? அவன் குரூப்ல எல்லாம் இல்ல, அவன் டிஎம்ல பேசிட்டு இருக்கான். நீ யார இவனை சேர்த்து விடுங்க, சின்ன பையனை. சேமாவை சேர்த்து விடுங்க தயவு செய்து. பொழுதுனிக்கு கேட்டுட்டு இருக்காரு காலையில இருந்து, கடப்பாடிக்கதே கேட்கல. சேமா பக்கத்துல அதுக்கு பாயாசங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், அவனை ஆட் பண்ணி விடுங்க. பாருங்க முந்தா நாளே நைட்டு பேசும் போதே சொல்லிட்டோம். அப்புறம் அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணாதான் வேலைக்கு ஆகும் போல. புரிஞ்சிச்சுல படப்பாடி உனக்கு? இங்க சேமாக்கு தான் முடியல ஒன்னும். அந்த ஏஜ் காமெடி, அதுக்கப்புறம் இந்த டபுள் மீனிங் டைலாக்கு, அதுதான் ஓடுது சேமாக்கு. இந்த இந்த சந்து உலகமே ஒரு மாதிரி சாவனிஸ்டா, மேல் சாவனிஸ்டா இருக்காங்க பக்கு. எப்படிதான் இது? சரி ஒரு அன்பு இந்த மாதிரி இருக்காங்களா, என்ன பண்றது அன்பு? நீ பொதுவா தானே சொன்ன, இல்ல என்ன டார்கெட் பண்ணி சொல்ல மாதிரி? பொதுவா இல்ல பொதுவா நான் கேக்குறேன், இந்த சந்து உலகமே இப்படி இருக்கு. பக்கு பலராங்க வாங்கினால இவனை சொல்றான்னு அவனே புரியிட்டான். ஏற்கனவே எக்கச்சக்க மார்க் வாங்கி ப்ரொஃபைல் மாத்திருக்கான் பாரியா. யாரு இப்போ ஒருத்தர் பேசுற சவுக்குண்டு இந்த ப்ரொஃபைல்ல தானே இருந்தான் இல்லையா? அவனை ப்ரொஃபைல கிளிக் பண்ணி பாருங்க ப்ரோ. பாத்துட்டேன். அன்பு இது யாரு டெய்லி மூடிட்டு இருக்கு? யாருதான் அது? யாருதான் தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருக்கான் அன்பு? நான் தான்டா டேய். மீஸ்ல நீயா? நான் தான்டா உங்க அப்பா பேசுறேன்.
அவன் காது துடிதான் கேட்கும் போதே தெரியல. மீச பாருங்க, முறுக்கு மீச. சேமா அவன் வந்து இல்ல சேமா அவன் பாண்டிய வம்சம் சேமா. அதான் தெரியுது. இந்த போட்டோ எங்கேயா பாத்துருக்கா? இரு இந்த போட்டோ நான் எங்கேயா பாத்துருக்கேன். அன்பு காது குத்தாது கம்மனு உட்காந்து. அன்பு வந்து ஒரு இதுயா, அன்பு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேமா அது எப்படி சொல்றது, நீ அவனை பாத்துருக்கல? நான் பாத்துருக்கேன். அதான் அன்புதான் அது, அன்புதான் அது. இது அன்பு இல்ல. ஓ அதான் அன்புதான் அது, அவன் தான் அது. அன்பு பாரு எப்படி அவன் போட்டோவை தில்லா வைக்கிறான். இல்ல வாய்ஸ் எப்படி வாய்ஸ் வேற மாதிரி மீம் போட்டு உன்னை சாவச்சானுங்கன்னா தானே தெரியும் அன்பு உனக்கு. என்ன அருவாலை கொடுப்பானுங்களா? அவன் ஏற்கனவே அருவாள் எடுக்கிற வம்சம் தான் விஜில. அவன் ஏற்கனவே அருவாள் எடுக்கிற வம்சம் தான். இந்த கிச்சன்ல வெட்டுற கத்திய கொடுத்துருவானுங்கடா, அது துப்பாக்கிய கொடுங்கடான்னு கடைசியா அதை கூட கொடுக்க ரெக்வஸ்ட் கூட வெட்ட மாட்டானுங்க. கிச்சன்ல வெட்டுற கத்திய கொடுக்குறாங்க. உனக்கு கொடுத்ததெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கிற எப்படி இது? அன்பு போட்டோ வச்சிருப்ப சம்மந்தமே இல்லாம. ஏன் அன்பு ஆளுங்கட்சியானோட தைரியத்துல வைக்கிறியா அன்பு? டோலிகள் ஒரு விதம், ஒவ்வொன்றும் பல விதம். ஓ அதுக்காக உண்மையா சொல்றேன், லிசனர்ஸ் கூட எல்லாரும் கேட்டுக்கங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து என் மேல பெயிண்ட் அடிப்பானுங்க, என்னென்னவோ பேசுவானுங்க. ஆனா உண்மையா சொல்றேன் காய்ஸ், உங்களுக்கு தெரியும் இருக்கத்திலே அம்மாஞ்சி நான் தான். நியாயத்துக்கு என்ன செஞ்சு இருங்க கச கசன்னு பேசாதீங்க. சிபி ஏதோ சொல்றாருயா, சொல்லுங்க சிபி. நான் சப்போர்ட்டுக்கு நான் வரேன் ப்ரோ, விஜில் ப்ரோ. ஐயோ இதுக்கு நீங்க பேசாவே இருந்திருக்கலாம். இதுக்கு நீங்க பேசாவே இருந்திருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையை புதைக்கலாம், ஆனா ஒருத்தனாவது வருவான் அந்த உண்மையை தூக்கி பிடிக்காதான் சிபி. நான் நம்புறேன்டா விஜில். 2 பேர் இப்போ டோல்டு எதுக்கு சொல்ல தெரியாத அவனை நீ நாளைக்கு காப்பாத்திட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. நானே அது லேடிஸ் பேர் மாதிரி இருக்குன்னு ஃபாலோவே பண்ணான். ஏய் நான் ஒன்னும் சிபிஐ ஃபாலோவே பண்ணல, இப்பதான் பண்ண போறேன். இப்ப பாருங்க, நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து அனுப்புறேன். இப்போ இல்ல எனக்கு சிபி நாளைக்கு பண்றவங்கள இல்ல நீங்க பேசாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருப்பேன். இப்பதான் பண்ண அந்த காமெடியை சொல்லிக்கிறேன். இரியா பேசாம சிபி நீங்க பேசாம இருந்தா ஃபாலோ பண்ணிருப்பா. நீங்க பேசினதால தான் லேட்டா ஃபாலோ பண்ணும். இது ஒரு காமெடி. பாருங்க உனக்கு புரியல, 2 நிமிஷம் அமைதியா இருயா. என்ன பண்ணு சேமா, இட்ஸ் பூமர் டைம் சொல்லிட்டு ஆளுங்கட்சிடா என்னடா பண்ணுவீங்க? அதான் கேட்டேன் ஆளுங்கட்சின்ற தைரியத்துல பண்றியான்னு. ஓ இல்ல நான் சின்ன பையன் ப்ரோன்னு காட்ட ட்ரை பண்றேன். நான் சின்ன பையன். ஓ இல்ல இப்ப 3 பேர் வச்சிருக்காங்க போட்டோ அப்படின்னா, விஜிலாண்டி, அன்பு, பக்கு. ஏன் போட்டோ உள்ள இருக்கு டோல்டு, நான் வேணா உனக்கு எடுத்துறவா? விஜிலாண்டி வச்சிருக்கிறது முன்னாடி இருந்து என் போட்டோ தான் வச்சிருக்கிறேன். இப்பெல்லாம் மாத்தணும் இல்லையா? இல்ல சொல்றேன், இப்ப பேனல்ல வேணாம் 3 பேர் வச்சிருக்கீங்க. அது என்ன என்ன பண்ணிடுவாங்க போட்டோ வச்சா? நான் இப்ப எத்தனை பேர்த்த பாத்திருக்கேன்? 1 2 3 4 5 6 பேர் பாத்திருக்கேன். அன்பு ப்ரோ அது நீதானா இல்ல நாளைக்கு A1 அக்யூஸ்டா ப்ரோ? A1 அக்யூஸ்டா என்ன எப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் இல்லையா? நாளைக்கு வெளியிடுறாங்களா சேமா 717 கடையோட லிஸ்ட் சேமா? எல்லாம் சரவணன் வந்து கிளாஸ் எடுக்கிறாராமே சின்ன பிள்ளைங்க. கேட்கலான்னு பார்த்தேன். யாரா கேட்டு வந்தீங்களா தோழர்களே? இப்ப என்னை விட இப்போ ரெக்கார்டோட அதிகமா போயிருக்கு. யார் தெரியுமா? சுரேஷ். நம்ம ரெக்கார்டோட விட சரி இல்ல. இப்ப என்னையா பேசிட்டு இருக்கானுங்க ப்ராப்பர்ட்டி? அவன் இன்னும் அதான் அழுந்துட்டாரு. டோல்டு உன் ஸ்பேஸ் அவனா லைவ் ஓட்டுறான் கீழ இருந்து. இந்த மந்த் இன்னைக்கு வந்து மந்த் வரிசைங்க தோத்து மந்த் வரிசை எங்கயா பேசுவோம். எதுலயா ஓடுது? கீழ ஒருத்தர் இருக்காம. யாரு பேர் என்ன? டிடிஎஸ்ஆ யூடியூபா? நம்ம ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸும் லைவ் ஓடும்டா யூடியூப்ல. யாரியா சொல்லியா டக்குனு? गाइस யூடியூப்ல லைவ் பாக்குறவங்க ட்விட்டர்ல வந்து vigilante_KJD அத ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சேனல் பேர் சொல்லு. சேனல் பேர் சொல்லு. vigilante_KJD. गाइस இருங்க நான் ப்ரமோஷன் பண்ணிறேன். கோலியூ ஜீசஸ் தான் KJ. D for D stands for தோனி and தனுஷ். நான் D மியூச்சுவல்ன்றதுனால அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். மொத்தமே யூடியூப்ல 4 பேர் தான் பாப்பானுங்க. சொல்லு எந்த சேனல்யா?
ப்ரோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் கீழே பண்ணுங்க. அபியூசர் ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, அவனை தூக்கி விடு ப்ரோ கபாலின்னு சொல்லிட்டு நம்ம அவன் தம்ப்நெயில் எப்படி வைப்பான் தெரியுமா? ஒரு வாட்டி நானு மான்ஸ்டர் எல்லாம் பேசின்னு இருந்தோம் அந்த 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 இந்த கோர்ட் கேஸ் தளபதி இது வந்ததுல, மனதார அந்நியா த்ரிஷாவை அந்நியாக ஏத்துக்கொண்ட டிவி கேவினர் ஆச்சரியம் அப்படின்னு போட்டு தம்ப்நெயில போட்டு ஓட்டின்னு இருக்கான். நம்ம பசங்க யாரோ ஒருத்தங்க அப்ப முரளி இருந்தானா ஸ்பீக்கர்ல? முரளி இல்ல, விக்ரம் தான் நினைக்கிறேன். நானே விக்ரம்லாம் இருந்தோம்னு நினைக்கிறேன். நீ தான் விக்ரம் படப்பாடி. ஓ அந்த சேனல் பேரை சொல்லியா? இரியா சேனல் பேர் தெரியலையா? பிலிம் என்சைக்ளோபீடியாயா? எஃப்எல்ல வருமே அது. விக்ரம் சேனல் பேர் சொல்றாங்க, இருங்க பேச விடுங்க. விக்ரமா பேசுங்க. பிலிம் என்சைக்ளோபீடியா ஒன்னு இருக்குயா, போட்டு டேக் அதான் எஃப்எல் வரும். அதான் சொல்ல வரவழையும் சொல்ல எனக்கு புரியல. டோல்ட் அவன் சொல்லதான் வரான்ல கொஞ்ச நேரம். இத லைவ் பண்றதே டோல்ட் தான். கடைசி சொல்ல விட மாட்டீங்கல்ல விக்ரம? சொல்லிட்டியா பிலிம் என்சைக்ளோபீடியா சேனல் பேரு? நீ சொல்றதுக்குள்ள 1008 பேர் உள்ள கூட வரானுங்களே. விக்ரம் அவனோட ஹையஸ்ட் வாட்சிங் எவ்வளவு சொல்லு? 12 பேர் தான் ஹையஸ்ட் அவனோட வாட்சிங். இல்ல அவன் பிக் பாஸ் ஸ்பேஸ் போட்டு கொண்டிருப்பான். ஸ்பேஸ்லாம் நிறைய பேர் பாப்பாங்க. நீ நான் பார்த்தேன் ரெகுலரா ஸ்பேஸ் போட்டு இது பண்ணி. ஒரே நிமிஷம் படப்பாடி அந்த ஐடி நேம் அப்ப முடிச்சு கேட்டு ஏதாவது சொல்றியா? அதான் சொன்னானடா பிலிம் என்சைக்ளோபீடியா. ஓ இங்கயா? இங்க ஐடியா அது காட்ட மாட்டேங்குது எனக்கு. ஐடி நேம் என்ன? அது இது பிளாக்கா தெரியுது. உனக்கு 4 பேர் தான் தெரியுது எனக்கு இதுல. இன்னைக்கு வேற காட்டி உக்கான்னு வந்திருக்கான். அது தெரியாம நம்ம வேற நிறைய பேசியிருக்கோம். நவீனே என்ன நான் இறங்க போறானோ போதை தெளிச்சதுக்கு அப்புறம் செத்தீங்க நீங்க. எனக்கு என்ன விட்டுருவான், என் மூஞ்ச கருப்பு பண்ணி போட்டுருவான். நீங்க தான் போகணும். நெட்ஃபிளிக்ஸ் சில்லா படப்பாடி மாட்டினீங்க. இருங்க ஐடி கொடுக்குறீங்களா? ஐடி போட்டோ டிபி மாத்திட்டே இருக்கா. பயன்ட்டான் எடுத்துருவானுங்க போல போட்டோவை. ஓ கைஸ், சேமா ராக்கெட் வந்து டிஆர்பி ராஜா ஃபாலோ பண்ணால அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கீங்களா சேமா? அவன் பின் பண்ணி வச்சிருப்பான் பாரு அந்த அந்த ட்வீட்டை தான் டிஎல் அவனோட இதுல பின் பண்ணி வச்சிருப்பான். போய் பாரு. இல்ல ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் என்னையா அந்த ஸ்கிரீன்ஷாட் வேணும் எனக்கு. அதுக்காக கேட்டேன். இல்ல அந்த பின்ன எடுத்துட்டாங்க, வேற பின் வச்சிருக்காங்க பாரு. நம்ம ஐடி வந்து ஒன்னும் புடுங்க மாட்டாங்க முரளி. அவனுக்கு நான் வேணாம் என் வாயை கிளற முடியும். ஒன்னும் இல்ல அவங்களுக்காக இல்லையா? எனக்காக கேட்டேன். நான் அவங்களுக்காக கேட்கல. நான் ஒருத்தவங்களுக்கு டேக் பண்ணி அனுப்பணும், அதுக்காக கேட்டேன். எல்லா அபிஷேகையும் ஃபாலோ பண்ணிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்கிட்ட வந்து ஒருத்தன் ஒழுக்க பாடம் எடுக்கிறாங்க, அவனுக்காக ஏன் நீ வேற யாரையும் டேக் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, ரிலாக்ஸா விடுங்க. என்னடா டோல்டு ஓகே ஹாப்பியா? விஜிலே என்ன விஜிலே டோல்டு கோச் சொல்லி அப்படியே மாத்திட்டான். இது வேற ஸ்பேஸ்ல முடியும். கம்ப்ளைண்ட்ஸ் வருது விஜிலே நிறைய. எந்த ஸ்பேஸும் போல. நானு நேற்று நைட்டு பேசின்ட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்ட்டு நான் போய் படுத்துட்டேன். இவனுங்க ஏதாவது நான் அதாவது அந்த எப்படி இது சொல்றானுன்னே புரியல. சும்மா கதை கட்டி விடுறானுங்க. மக்கள் மனசுல என்கிட்ட என் மேல இருக்க செல்வாக்க சரிக்க பாக்குறானுங்க எல்லாம் சேர்ந்து. சொல்றதே மக்கள் தான். நீங்க மத்தியான ஸ்பேஸ் கேட்டவங்களுக்கு எல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஆமா ஆமா. என்ன உண்மை தெரிஞ்சிருக்கணும்? என்ன இங்க இன்ஃபார்மர் வந்தாரு. இன்ஃபார்மர் வந்திருக்காரு. சுரேஷ் வந்திருக்காரு. சொல்லுங்க சுரேஷ். இன்ஃபார்மரே மக்கள் தான். டோல்டு ப்ரோ, விஜில் ப்ரோ தெரியுமா ப்ரோ? விஜில் அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கான் ப்ரோ. எங்கன்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ்ல இருப்பான். சுரேஷ் ஒருத்தர் வந்தாருன்னா போயிடுவாரு. சுரேஷுக்கு சிக்னல் ப்ராப்ளம். ஐயோ ஆனா சுரேஷ் பேச்செல்லாம் சிக்னல் ப்ராப்ளமா தான் இருக்கு. இளையதிருவி சுரேஷ்க்கு சிக்னல் ப்ராப்ளமா தான் இருக்கும். இங்க லியோ பார்த்து இறங்கிட்டாரா?
ஆமா, இந்த மத்தியானம் ஏதோ நடந்துச்சுன்றீங்க. அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. அது சொல்லிட்டு நான் இருங்க டிஎம் பண்றீங்க. இல்ல நான் சொல்லிடுறேன் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லிடுவோம். சேமா வேணாம் சேமா சொல்லாதீங்க. இல்ல இது நீங்க சொல்லி கம்முனு சேமா. நீங்க சொல்லி கயல் நம்பிட்டா நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற எல்லா சரி பொய்யும் நான் ஓகே. ஏத்துக்கிறேன். கயல் நம்புவாங்களே, ஏற்கனவே கயல் நம்பிதான் அவனை அடிச்சாங்க. 2 நபர்கள் வந்து என்னடா கயல் அதான் ஒண்ணுமே 2 பேர் கயல் வந்துட்டு கயல் விஜயில புகழ்ந்து சேமா பேசிட்டு இருந்தாங்க. விஜின்னு பாசமா கூப்பிட்டாங்க. ஓ விஜில விஜி மாதிரி இல்ல ஒரு விஜி பெரிய ஆளை விஜி விஜின்னு சொல்லு. விஜின்னு பாசமா கூப்பிட்டாங்க. ம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்குறீங்களா? ஆமா வந்தது இப்போ இது கயல் எப்படி எனக்கு ஒரு அக்காவோ அந்த மாதிரி எல்லாரும் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான். இந்த வடிவேல் காமெடி உண்டு உன்னை தெரியுமா? யாருமே கேட்கலையே ஓ இப்ப. இல்லையா, ஒரு வடிவேல் காமெடி உண்டுல, அமுல் செல்லத்தை அடிக்காதீங்க அந்த மாதிரி. ஏய், விஜய் இல்ல அடிக்காதீங்க. படப்பாடி, நம்ம கம்மன்னாலும் எவனே கண்டன் எடுத்து கொடுத்து அடிக்க வைக்கிறாங்க. கம்மன் தான் உட்காந்து ஒரு ஸ்பேஸ்ல விஜில் கீழே உட்காந்தான். உடனே மேல எலிவேஷன் கொடுத்தாங்க. டேய் அவளே இப்பதான் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கா, அவளே தான் திருப்பி மேல கூப்பிட்டு அடி வைக்கிறீங்க. அப்படிதான் இல்ல இல்ல விஜில் விஜில் கீழே போனான்னா, ஏய் ராஜ் வந்துட்டாண்டி இப்ப பாரு எல்லாரையும் கலாய் கூப்பிடுவாங்க. என்னடா பண்ண தம்பி? யாரா உங்க ஃபேன்ஸ்? எல்லா யாரும் இல்ல பொய் புழுவுறானுங்க. கையால் நம்ம எப்பவுமே கலாய்ப்போம்ல. ஆமா. ஓகே 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 ஓகே. டோல்டே நீயே 2 நாளா வண்டியில ஏறின்னு இருக்க, நான் தான் உன்னை கலாய்க்காம விட்டுன்னு இருக்கேன். படப்பாடி என்ன அமைதியா இருக்க? சரி காலையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதனால அதை பட்டுன்னு போட்டான் பாத்தியா? பொண்டாட்டி காலிங் பாயா எல்லா போஷையும் தெரியும்டா டோல்டே, நீ என்னன்னா பண்றேன்ட்டு. நீ அங்க பர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்காக என்னென்ன பண்றன்ற வரைக்கும் இங்க நியூஸ் வந்துருச்சு. இல்ல டோல்டு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன், அதனால அது வரை நான் டோல்டு எதுவும் ஏய் அவன் பிஆரே ரெடி பண்ண போறான்டாங்க. பிஆர் எப்படி ரெடி பண்ணுவான்னு காய்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். அவன் என்ன வேணா ரெடி பண்ணுறேன். நீ வந்து சென்னை வழியா வந்துட்டு போ, அது போதும் எனக்கு டோல்டு. அது முக்கியமான வாக்குறுதியை மறந்துடக்கூடாது. அந்த அதை புடிச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஓகே. 6-7 பேர் வந்திருக்காங்க. இப்ப 7 பேரோட நான் என்ன பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்ன டோல்டு இந்த பிக் பாஸ் அக்கா வேற குதிச்சிருக்கே டோல்டு மேலே கீழேயும். உடுங்கயா பிக் பாஸ் அக்கா வேற அந்த குரூப்ல அந்த தாவேக்கத்தோட குரூப்ல போட்டுருக்காங்க போஸ்ட் டிபிடி. அந்த அக்கா என்னென்ன கதை விட்டுன்னு சொன்னா நீங்க அசந்து போயிருவீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. கேட்டிருக்கேன் அந்த அக்கா வந்து எதுக்கு படிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. யோ இல்ல இது சேமா அந்த இது கிடைக்கல சேமா. ராக்கெட் கிடைக்கல. ராக்கெட் ஃபாலோ பண்ணது போட்டான். உன்கிட்ட இருக்கா? ஆனா ஒரு வாட்டி எடுத்தேன், நான் பாக்குறேன் ஏதாவது ரீசன்ட் எலிட்ஸ் இருக்கும். நீங்க அதுக்கு வந்து பப்ளோட ஐடிக்கு போய் ஃபாலோவிங்ல போய் பாருங்க, அவன் பேர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓ இல்ல நான் வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ்ல அதை காட்ட மாட்டேங்குது. அவன் ஐடிக்குள்ள அன்ஃபாலோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இவன் ஐடி இல்ல, பப்ளோட ஐடி வந்து கம்மியா தான் ஃபாலோ பண்ணிருப்பான். இல்லனா இவன் இருக்கான பெரிய ஆபீசர் பேந்தர், பிளாக் பேந்தர், அவன் ட்வீட் போட்டான். ஓ அது நான் சொல்றது பெரிய அது எடுத்துட்டேன்யா. நான் சொல்றது ராக்கெட்டை ஃபாலோ பண்ணி இவன் போட்டான்ல. பப்ளு ஐடிக்குள்ள போங்க, அவன் கம்மியா தான் ஃபாலோ பண்ணிருப்பான். அவன் இதுல போய் ஃபாலோவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். சரி இது பாக்குறேன். விக்ரம் வச்சிருக்கேன்னு நான் சொன்னானே, விக்ரம் வச்சிருக்கியா? தேடி போ, ஸ்கிரீன்ஷாட் தேடி பார்த்தா தெரியும். டிபிடி குரூப்ல போட்டுக்கறத அப்படியே இது பண்ணிருக்கீங்க. என்ன திமிரு மாதிரி இருக்கணும் இதெல்லாம்? எப்படிடா என்ன மாதிரி மென்டாலிட்டில இருக்குங்க? அதுதான் சொல்றேன்ல, இதுல புரட்சி புண்ணாக்கெல்லாம் வந்து பேசினு டிஎல்ல நாங்க பேசுறதுதான் திராவிடம் அம்பேத்கரியம் மார்க்சியம்னு கதை குத்துன்னு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இதெல்லாம் பொண்ணுன்னு வர சொல்லி அது கிடைக்கல. இன்னொன்னு போட்டிருக்கேன் பாரு முரளி. ஏய் விஜில வார்த்தைய பாத்துக்கிடு, என்னத்த பேசிட்டு. ஓகே ஓகே. என்னத்த வார்த்தை நீ குரூப்ல பாரு. ஏய் விஜில ஓடு விஜில, அது அப்படிதான் விட்டுறீங்க. ஓ விஜில அந்த அக்கா விக்டிம் கார்டு எடுத்துற சும்மாரு, தேவையில்லாத பிரச்சனை. ஆமா பல தடவை நான் எடுத்துக்கணும் சும்மாரு விஜில. ஒரு ஆள் அமைதியா இருக்கு. இந்த புரட்சியில வேணாம் முரளி. ஓகேவா இது? ஒண்ணு இல்ல 2 கார்டு எடுக்கும் விஜிலாண்டி, தெரியுமா? அது பத்தாதையா. அன்னைக்கு நான் ஒரு ட்வீட் போடுறேன், அன்னைக்கு கீழே வந்து அவ்வளவு நக்கலா ஒரு ட்வீட்டை போடுது, கமெண்ட போடுது. இதே வேலையா வச்சுன்னு பாரு, இன்னைக்கு தான் சான்ஸ் ஏத்துறேன் இது வண்டியில. அதை
அமைதியா ஓய்வு அது போதும் சேமா, அது போதும் சேமா. வேற இருந்தா பாருங்க, அது போதும். ஓகே கையால எல்லாம் வண்டியில ஏத்துங்க கையால கொஞ்ச நேரம் அவங்கள. ஏன் தோணு இல்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? அதுக்குதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐஏஎஸ் படிக்கிறவங்க இப்பெல்லாம் பேசலாமே. விடியா 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 அதுதான் அதுங்க புத்தி அவ்வளவுதான். அதுங்களாம் சொல்லிட்டு இருந்த ஜென்மங்களா அதுங்கெல்லாம் சொல்லுங்க. அந்த மாதிரி திருந்தங்களா அதுங்கதான். நம்ம எவ்வளவுதான் துப்புனாலும் அதுங்கெல்லாம் தொடச்சிட்டு அடுத்த நாளே வந்து திருப்பி அதையதான் பண்ணுங்க. அதுங்கெல்லாம் பேசுறது நம்ம வாய்க்கு தான் அசிங்க. நீ எல்லாம் போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழர் அப்படின்னு நான். ஆனா இதுல பெரிய காமெடி என்னன்னா, ராக்கெட் இதுக்கு போனா சென்னை வந்தா சொல்லுற நல்ல பிரியாணி வாங்கி கொடு, வேற எதாவது சொல்லுடா. அதுல நான் கமெண்டே பண்ணிருக்க மாட்டேன். உடனே என்ன இழுக்காது. அது என் டிஎல்ல நடந்த சம்பவம். ராக்கெட்டும் பேசிட்டு இருப்பானுங்க. குரூப்ல போடுறேன் பாத்துங்க, பாருங்க நீங்களே அந்த ட்வீட்டை போய் பாருங்க. நானும் ராக்கெட்டும் சண்டை தான் போட்டுன்னு இருப்போம். கார்த்தியும் சண்டை போட்டு நீங்களே பாத்துங்க தோழர்களே. இது கிட்டத்தட்ட ஒரு இப்ப 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆமா அநேகமா பேந்தர் அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சேமா அன்ஃபாலோ பண்ணிட்டாரா? இல்ல முரளி இல்ல இல்ல அதுல பேந்தர் ஐடியும் காட்ட மாட்டேது, ராக்கெட் ஐடியும் காட்ட மாட்டேது. டிஆர்பி ராஜா ஐடியில பேந்தரை மட்டும் எடுத்து பாரு. பேந்தர் ராக்கெட் கன்ஃபார்மா இல்ல. இங்க பாரு ஃபாலோயிங்ல போய் ராஜீவ் காந்தி, செந்தில் பாலாஜி, சர்மிளா, இசை, அன்பில் மகேஷ், சூர்யா பாண்டுவினை ஃபாலோ பண்ணிருக்காரு, அரவிந்த் ராஜா ஃபாலோ பண்ணிருக்காரு. அவனே பெரிய அபியூசர் தானே. இல்ல ராக்கெட் எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்ப கார்த்திகே அவ்வளவு திட்டுறான். இப்ப எப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி அதை பேசியிருக்கா, அதுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கா ராக்கெட்டு. பாருங்களேன், இது 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இந்த ட்வீட் பாருங்களேன், எப்படி அவங்க பேசுறீங்க? நீ எப்படி பேசுறீங்க அதே மாதிரி. விஜில் மட்டும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா விஜிலுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். எப்படி பேசுற மாதிரி தான் சேமா அவங்க பேசிடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல சேமா, அவன் என்ன அசிங்கமா திட்டுவான், நான் அவனை அசிங்கமா திட்டுவேன், அப்படியே பழகி போச்சு. ராக்கெட் இவங்க எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிருக்காரியா இன்னைக்கு? ஆக்சுவலா இன்னைக்குதான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. யார் சொன்னது? அப்புறம் நீ போய் பாரு, இன்னைக்கு மினர்வா காலைல ஸ்பேஸ்ல பேசினதுக்கு அப்புறம் அன்ஃபாலோ ஆயிருக்கு. நீ அதை போய் பாரு. இவ டிஆர்பி ராஜாவோடதுல போய் பாரு. இல்ல சரி ஓகே. அப்போ அவங்க ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இல்ல என்னையா குட் இனிஷியேட்டிவ் புரியல. அவங்க வந்து பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் இவனுங்க பேந்தரோட ட்வீட் இருக்கா சேமா? பேந்தரோட ட்வீட் இருக்கா சேமா? பாத்துட்டு சொல்றேன். பேந்தரோட பார்த்து சொல்லுங்க. இதுல என்னையா கோட் பண்றது? ஏதோ கோட் பண்ண சொல்றீங்க, என்னையா கோட் பண்றது? கத்திஜாக்கு என்ன மேட்டர் ஃபர்ஸ்ட் குரூப்ல போடு, நான் சொல்றேன். கோட் பண்ணி போட்டுருக்காங்க பாரு. ஆமா 7 நாள் தான் ஆயிருக்கு அது பிறந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது பிறந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ ஆடா மாடா நண்பர்களே கீழே பாரு, இந்த மாதிரி பண்ணையார் புத்திக்கு தான் கூப்புல இருக்கீங்க. இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் கூப்பு தான் சகோதரி உங்களுக்கு அப்படின்னு போட்டு ரீசெண்டா. இது மேல் ஐடியா ப்ரோ. டிஎம்கே பாலிடிக்ஸ் வந்து வெறும் ப்ரோவோக்கிங் இருக்க வெளியே. ஒரே நிமிஷம் அன்பு என்ன சொன்னீங்க? மேல் ஐடியா ஃபீமேல் ஐடியா ஃபேக் ஐடியா? ஃபீமேல் ஐடியா. அவங்க அன்பே உனக்கு தெரியவே தெரியாதுல, அப்படியே நடிப்பான்டா இது. அன்பே சீசன் 6 பிக் பாஸ் பார்க்கலையாப்பா? ஒரே ஸ்பேஸ்ல உட்காந்து பேசலையாப்பா நீங்க? எனக்கு தான் விஜில் இல்ல எனக்கு தான் விஜில் காட்ட மாட்டேங்குது. நானும் ஃபாலோவர்ஸ் 2-3 தடவை பார்த்தேன். ஆனா இன்னொருத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எனக்கு டிஎம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா எனக்கு தான் காட்ட மாட்டேங்குது. அதானே அந்த அளவுக்கு திரும்பி இருக்க மாட்டானுங்க. இல்ல கீழே இருக்க நண்பர்களே அதை போய் மேல போட்டு கோட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்படியே பிளாக் பேந்தரையும் எடுத்தாங்க தோழரே. உங்க பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் அந்த ஹெல்ப்பையும் பண்ணிடுங்க தோழர். மேல ஒண்ணு போட்டிருக்கோம், மட்டும் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் இரியா. வித்தியாசமா இருக்காரு.
சேமா எடுத்துட்டு குரூப்ல போட்டு வச்சிருக்கு. டேலண்டட் கிட் தான். கூட இவரு 69ம் இது பண்ணிருக்காரு, ஃபாலோ பண்ணிருக்காரு. ஓ முழுசா காட்டல உனக்கு டிஆர்பி ட்வீட்ல, அதனாலதான் உனக்கு பிரச்சனை. இல்ல முழுசா காட்டல சேமா. அதுவும் இல்லாம நான் ராக்கெட்டை ஃபாலோவும் பண்ணல, பிளாக் பந்தரையும் ஃபாலோ பண்ணல. அதனால அது முக்கியமானது மட்டும் ஃபாலோ தான் பண்ண, திரும்ப ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. அவனெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் என்னையா பண்ண போறேன்? 2 பேருமே என்ன ஆக்சுவலா பிளாக் பந்தர் என்ன ஃபாலோ பண்ணிருக்கான், நான் தான் பண்ணல அவனு. என்னைய 10,000 ஃபாலோவர்ஸ் வெற்றியோட கொண்டு வந்தாங்க, நீயா ஃபாலோ பண்ணல? ஏன் விக்ரமா அவன் வேணா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டான், நான் எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணேன்? எனக்கு தேவை அவனை ஃபாலோ பண்ண. ஃபாலோ பண்ணுவான், சேமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான், பாஸ் இங்க பாருங்க. இல்ல அவன் ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருக்கான், ஆனா ஃபாலோ பண்றான். அவன் வந்து பிளாக் பந்தர் வந்து ரொம்ப அவன் பிளான் பண்ணி தான் ஃபாலோ பண்றான் எல்லாரையும், சும்மாலாம் பண்ண மாட்டான். பாத்துட்டான் பேஸ் போறீங்க பண்றான், இல்லைன்னா பண்ண ஆமா மாட்டான். இல்லன்னா பண்ண மாட்டான், அதான் சொல்றேன். உட்காந்து ரெக்கார்டிங் போட்டு உட்காந்துருப்பா பங்கர்ல. கைஸ் அந்த ஐடி என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கு கைஸ். அது பேரு பிளாக் பண்ணி இன்னும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. சும்மா இருக்க மாட்டேன், போய் ஏதாவது கமெண்ட் ஆமா பண்ணுவேன். நானா என்ன பிளாக் பண்ணிருக்கேன்னா பிக் பாஸ்ல ஏதோ வாயை விட்டு போட்டு சாப்பிட்டு இருப்பேன்னு அர்த்தம். நீங்க சீசன் அந்த ஐடி யாரா பிளாக் பண்ணாலும் அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ நவீன், தேங்க்யூ. நானே இப்ப போய் கடி வாங்கி பிளாக் ஆகும். வணக்கம் யங் பூமர். எப்படியா பிளாக் வாங்குறது சொல்லி கொடுங்க. நானும் இல்ல சேமா நீங்க வேணா பாருங்க, திமுக ஒருத்தன் புகழ்றான்னு அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அவனுங்க உங்களை புகழ்றாங்க. விஜில் ஒண்ணுதான். கரெக்ட் தான் நவீன். எல்லாருமே விஜில தானே ஃபாலோ நவீன், எல்லாருமே விஜில தானே. ஒரு நிமிஷம் இருங்கயா, எல்லாரும் விஜில தானே பாராட்டுவானுங்க நவீன், நம்மளதான் திட்டுவானுங்க. ஏன் நவீன்? ஆனா உண்மையை சொல்றா, நேத்து அவன் கார்த்திக் சிட்டியில கூட விஜில வந்து விஜிலாண்டி நீ அவன் மணி கூட சேர்ந்தா கெட்டு போறேன்னு சொல்லிதான் திட்டானே தவிர விஜிலாண்டிய திட்டல. இல்ல அப்படி உண்மையிலே இங்க பாரு நவீன, அவன் வந்து கார்த்தி வந்து 2 பேரும் ரொம்ப திட்டுவான். அதுலயும் ரொம்ப திட்டுறது சேமாவ, அதுக்கு அடுத்து என்னையா விஜிலாண்டியே கொஞ்சம் பேந்தர் ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன், ராக்கெட் ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருந்தேன். இவனை கீழே இருக்கான் பாருங்க, சேவ் பண்ணி நாளைக்கே ஒரு முஸ்லீம் பேரை போட்டு வந்துட்டு எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்ல மாட்டான். இது நான் சொன்னது பேந்தர் சொன்னது. இன்னைக்கு என்ன பேந்தரா? சேமா இப்பெல்லாம் பேந்தர் நான் கீழே உட்காந்தா கூட என்ன இழுக்கிறதே இல்ல, என் பேச்சே இழுக்கிறது இல்ல. ஆமா நீ நல்லவனா மாறிட்ட, நீ நல்லவனா மாறிட்ட. இல்ல அன்னைக்கு மைக்ல ஏறி சேமணி என்னன்னு சொல்ல மாட்டான், சேமணி தான் சொல்லுவான். எனக்கு சேமான்னு பேரை வச்சதே அவனுக்கு. அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனை பத்தி இப்ப எவ்வளவு பெருமை பாத்தீங்களா, அவன் வச்ச பேரு நமக்கு நிலைச்சு நிக்குது. ஆசான் பேர் வச்சிருக்கா தெரியுமா, சும்மா இல்ல சேமா. உங்களுக்கு உருப்படியா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. அவனே அதெல்லாம் இப்ப இவன் பேசுற அரசியல்லாம் கேட்டா அதெல்லாம் உருப்படியே கிடையாது. எனக்கே புரிஞ்சு ரெக்கார்டிங் போட சொல்லி கொடுத்து நாளுக்கு அப்புறம் பிங்க் பேந்தர்னு பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் அவன் பேரையும் மாத்தல, இந்த பக்கெட்டும் வரல. என்னன்னு கேட்டு சொல்லு. அது ஆக்சுவலா நீ சொல்லும் போது என்ன சொன்னா, நான் விஜிலாண்டி கிட்ட பெட்டு கட்டினேன் அப்படின்னா. நான் இன்னைக்கு கூட பாவம் பார்த்தேன், சரி நான் கேக்குறேன் பண்ணுடா, சரி எதுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டேன். இன்னொரு வாட்டி வரட்டும். மனுஷன் பாரு, போன் வருது, நான் போய் பேசணும்னு சொன்னாங்க. பிளாக் பேந்தர் வந்து பிங்க் பேந்தர் மாத்திக்கோ, ராக்கெட் ஜெட்னு மாத்திக்கோ. இவங்க பேசின பேச்சுக்கு. ஆனா ஒரு நாள் பேரையும் மாத்தல. அந்த கார்ட்டூன் கேரக்டரோன்னு நினைச்சிட்டேன். கார்ட்டூனிஸ்டிக்கா தான் இருப்பானுங்க அவனுங்க. கோட்டு மட்டும் தான் பேரை மாத்திட்டான், வெஞ்சர்ஸ்ன்ட்டு பழைய பேருக்கு ஓடிட்டான். இல்லையா இங்க பாரு, அவங்க யார் தெரியுமா முக்கியமான ஆளா இருக்கானுங்க. நான் இப்பதான் பார்த்தேன். ஹக்கி, ஹரப்பனு, கோட்டு, அரவிந்த் ராஜா, அந்த டீமோனு, ஓகேவா, அதுக்கப்புறம் பிளாக் பேந்தரு, ராக்கெட்டு,
இவனுதான் முக்கியமா. அப்புறம் அந்த ராஜன் ஒருத்த வந்தான்ல நேற்று ஒழுக்கப்படம், பாப்ஸ்னு ஒரு பைத்தியக்காரன் சுத்தி இருப்பானே ஐயோ, டிவில ஏதோ அவெல்லாம் இல்ல அன்பு, அவெல்லாம் இல்ல. இரு நான் அப்படியே சொல்றேன் பாரு, ஐடியா ஃபுல்லா சொல்றேன் பாரு. நீ எதை பார்த்துட்டு சொல்றேன்னு தெரியல. பாப்ஸ் யாருன்னு தெரிஞ்சாதான் இவங்க யாருன்னு தெரியும். பாப்ஸா எங்க பாப்ஸ்ன்னு கேட்டுச்சு. பாப்ஸ் தெரியும், பாப்ஸ் பாப்ஸ ஃபாலோ பண்றாங்க. தோழர்களே இருங்க, நம்ம இதெல்லாம் நான் உள்ள சொல்லிக்கிறேன், அங்க தெரிஞ்சுங்க. ஆமா ஆமா இங்க வேணாம் விட்டுருங்க. இல்ல பக்கு நான் பார்த்தனால சொல்றேன். அவனுங்க வந்து அந்த மொத்த கேங்குமே வந்து அப்ப இதுவாதான் இருக்கானுங்க. அதுல வந்து நம்ம கிட்ட ஒழுக்கப்படம் வேற எடுப்பானுங்க விளக்குனீங்க. அது நிறைய பேர் அப்படிதான். அந்த கேங்குன்னு இல்ல, மிச்சம் இருக்க கேங்கும் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். சரி பிக் பாஸ் சரி நண்பர்களே, பாய் பாய். நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க கையில் சொல்லுங்க. ஆனா ஒரு மனுஷன் வீட்டுல இருந்து போன் வருதுன்னு சொன்னா அவனை வழி மறைச்சு ஸ்பேஸ் போஸ்ட் பண்ண விடுறீங்க. ஆமா இல்ல உங்ககிட்ட இல்ல பிக் பாஸ் சப்போர்ட்டர் அன்பு கிட்ட அந்த ஐடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு இப்ப தெரியல. பிளாக் பண்ணிருச்சு, வேற கண்டுபிடிக்க முடியல. முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணிடுச்சு. அது கையில் பேக் சேனலுக்கு அப்பதான் ஃபோர்ஸ்ல சப்போர்ட் பண்ணிச்சு. அதான் முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணிச்சுங்க. அதான் ஃபோர்ஸ்ல சப்போர்ட் பண்ணிச்சு. இவங்க வந்து இவன் சேகுவாரான்னு ஒரு சேகுவாரா காமன் மேன் அவன். அப்புறம் நம்ம லாஸ்ட் இங்க இருந்தாப்ல இவங்க எல்லாம் உட்கார்ந்து அது டெலீட் பண்ணிட்ட மேல போட்டத கமெண்ட தெரியல. சரி ஆல்ட் ஐடில வந்தீங்கன்னா டிஎலுக்கு வராதீங்க நண்பர்களே. எங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட் குரூப் இருக்கு, அதுல போட்டுருவேன். ஆல்ட் ஐடில வந்து கெத்து காமிக்கிறீங்களா என் டிஎல்ல? போய் இருக்கிற ஐடி ரிப்போர்ட் பண்ணி தூக்குங்க, அப்புறம் அந்த ஐடிக்கு வரலாம். யாருன்னே தெரியல வந்துட்டு என் டிஎல்ல வந்து கெத்து காமிக்கிறேன்ட்டு யாருன்னு தெரியல. ஆனா 4 பேர் மியூச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்டா விஜிலாண்டி இவங்க எல்லாம் முன்னாடி நம்ம ஓட்டோம்ல எலெக்ஷன் முன்னாடி அந்த மாதிரி கூட இப்ப ஓட்டுறதுக்கே இது வரலடா. நல்லாவே ஆமா அவனுக்கு சரியா பேச மாட்டானுங்க அன்பு. அரசியல் எல்லாம் பேச மாட்டானுங்க, அபியூஸ் மட்டும் பண்ணினுங்கிறானுங்க உட்காந்து. முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் அணி வந்துச்சுன்னா அவ்வளவு தாண்டி போச்சுடி. அந்த அத்தியம் பேர் இருந்தாங்க ஆயுதத்தை புடிங்கிற மாதிரி வாழைப்பழம் தேர்தலுக்கு அன்பு என்கிட்ட தானோஸும் பேந்துரும் லைஃப தொலைச்சிடாத விஜிலாண்டி பாவம். அவங்க தானே எங்களுக்கு லீகல் வீக்கு சப்போர்ட் பண்ணலதா நாங்க சூசைட் பண்ணிப்போம். அன்னைக்கு ஒண்ணுமேலே ஒரு ஸ்பேஸ் இடப்பட்டு பேந்தர் எல்லாம் இருந்தானுங்க. போடாலும் சொல்லி புடிச்சிட்டாரு. கேட்டேன் டேய் எப்படி சொல்ல மரியாதை இல்லாம இப்படி பேசலாம்னு புடிச்சுக்கிட்டேன். டேய் போராட்டமா கேட்டதா விக்கிறமே, அதெல்லாம் பாரபட்சமே பாக்காத. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிபில நடந்தது. அப்பதான் வந்து அந்த சேகுவரை வந்து கூட்டு வர பேந்தர்லாம் கூட்டு வந்து பேச வைப்பாங்க. அவங்க பெரிய ஆளுமை மாதிரி கூட்டு நாங்கெல்லாம் ஃபயர் விட்டு ஓகே இவெல்லாம் பெரிய ஆளு போகணும்ட்டு. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது இவனுங்கெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. இவனுக்காக ஃபயர் 3 கால் வந்துச்சு. இந்த ராக்கெட் சரி கையல் ஸ்பேஸ் போடு வரோம். நான்லாம் ஸ்பேஸ் போட மாட்டேன். போட பிக் பாஸ் ஸ்பேஸ் போடு கையல் வந்து நான் சொல்றேன். நான்லாம் விஜில நீ போற பிபி ரோஸ்ட் ஸ்பேஸ் போடு. இல்ல இவ்வளவு நேரம் கீழ உட்கார்ந்திருந்தா சரத்து இப்ப மேல வர மாட்டேங்குது. சரத்து அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வர அமைதியா நான் சொல்லிட்டு நான் ஏதோ பண்ணலடா. என்னடா இல்ல சரத்து கொண்டாட்டி காலை இதுக்கு மேல அவன் வீட்டுல இருந்து 3 வாட்டி கால் வந்துச்சு. அவனை போவடாம புடிச்சு வச்சிருந்தா சரத்து கடைசியில இவனுங்க கூட சேர்ந்தனா உனக்கு நோட்டீஸ் வந்துரும். நீ அமைதியா கட் பண்ணிட்டு போக நோட்டீஸ் வராது. அதே பக்கத்துல நோட்டீஸ் வரும். நாளைக்கு கரெக்டா 12 மணி நீ ஒரு ஸ்பேஸ் போடு. இல்ல நம்ம பசங்க அந்த ஸ்பேஸ் போடுங்க. என்ன 12 மணிக்கு நம்ம ஒரு அறிக்கை தருவோம். அண்ணாமலை வண்டியில நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்டா. எல்லாம் ஊர்ல இருக்கவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், நம்ம ஒண்ணு கொடுப்போம். சரி பேசுங்க. பாய்.